கொடுக்க வேண்டும். ஒருவர் வியாபாரியாக இருக்கின்றார். வியாபாரிகள் பெரும்பாலும் கடன் கொடுக்கல் வாங்கல் என்பது சர்வசாதாரணமாக தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே வியாபாரம் செய்கின்றார். இவர் கொடுக்க வேண்டிய கடன் இருக்கின்றது, இவருக்கு வர வேண்டிய நிலுவையும் கடன்களும் இருக்கின்றன. இந்த நிலையிலே இவர் எப்படி ஜகாத்து கொடுப்பது என்றால், அந்த கடன் தொகையை பொறுத்து அதனுடைய முறைகளை நாம் கணக்கிட வேண்டும். ஜகாத் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதர், இவருக்கு ஒரு 50,000 ரூபாய் வெளியிலிருந்து கடன் வர வேண்டியது இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். கடன் வர வேண்டியது இருக்கின்றது. இவரிடத்தில் இருக்கக்கூடிய சரக்குகள் 1,00,000 ரூபாய் இருக்கின்றது என்றால், இவர் வர வேண்டிய அந்த கடனையும் சேர்த்து கணக்கிட்டு 1,50,000 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஜகாத்து கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இவர் கொடுக்க வேண்டிய கடன் இருக்கின்றது, இவர் அடுத்தவருக்கு கடன் கொடுக்க வேண்டும். அது ஒரு 25,000 ரூபாய் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். கொடுக்க வேண்டிய கடனை அதிலிருந்து கழித்து விட வேண்டும். கொடுக்க வேண்டிய கடனை கழித்து விட்டு வர வேண்டிய கடனை சேர்த்து கொண்டு கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுக்கப்பட வேண்டும். இந்த வர வேண்டிய கடன் இருக்குது பாருங்க, அந்த கடன்ல 3 வகையான அமைப்புகள் இருக்கின்றன. இவருக்கு வந்து சேர வேண்டிய கடன்களிலே 3 வகையான நிலைகள் இருக்கின்றன. சில பேர் கடன் கொடுத்திருப்பார், அந்த கடன் நிச்சயமாக வந்து சேரும் என்ற எண்ணம் உறுதி இவரிடத்தில் இருக்கின்றது. ஏனென்றால் கடன் கொடுத்ததற்காக வேண்டி அவர் எழுதி வாங்கி இருக்கின்றார், அல்லது நம்பிக்கையான ஒரு மனிதரிடத்தில் கடன் கொடுத்திருக்கின்றார். கொடுக்கப்பட்ட அந்த கடன் நிச்சயமாக வந்து சேரும் என்ற உறுதியான எண்ணம் அவருக்கு இருந்தால், உறுதியான நிலை இருந்தால், அந்த கடனுக்கு பேர் தைன கவி, உறுதியான கடன், நிச்சயமாக அது வந்து சேர்ந்து விடும் என்ற நம்பிக்கை அவருக்கு உண்டு. இப்ப அந்த கடனுக்கும் சேர்த்து இவர் ஜகாத்து கொடுக்க வேண்டும். இவருக்கு வர வேண்டிய அந்த கடனுக்கும் சேர்த்து ஜகாத்து கொடுக்க வேண்டும். இன்னொரு கடன் இருக்கிறது, தைன முத்தவசித், நடுநிலையான கடன் என்பதாக சொல்லப்படும். அது இவருடைய ஒரு வீட்டை விற்பனை செய்திருக்கின்றார், அல்லது ஒரு நிலத்தை விற்பனை செய்திருக்கின்றார், அல்லது இவருடைய ஏதாவது ஒரு பொருளை விற்பனை செய்திருக்கின்றார். விற்பனை செய்து ஒப்பந்தம் செய்யப்பட்டு இருக்கின்றது, ஆனால் இன்னும் பணம் வந்து சேரவில்லை. வீட்டை வித்த பணம், நிலத்தை வித்த பணம், அல்லது வேறு ஏதேனும் ஒரு பொருளை விற்ற பணம் இன்னும் வந்து சேரவில்லை. இப்ப அந்த பணம் வந்து சேர்ந்தால்தான் இவருக்கு உறுதி என்பது நிலையாகும். ஏன்னா அந்த வீட்டை வித்தாச்சு, சொல்லியாச்சு, ஆனால் அந்த பணம் வர வேண்டியதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார். கடைசி நேரத்தில் அவர் வேணான்னு சொன்னாலும் சொல்லிடுவார், வாங்கின இந்த நம்ம செய்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிடுவோம், உங்களுக்கு எவ்வளவு நஷ்டமாகுதோ அதை தந்துடுறேன் என்பதாக சொல்லி அதை ரத்து செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இப்ப வீட்டை விற்ற பணம், நிலத்தை விற்று இன்னும் வர வேண்டிய பணம் இருந்தால் அதற்கு பேர் தைன முத்தவசித் என்பதாக சொல்லப்படும். இப்ப அந்த பணம் எப்பொழுது இவரிடத்தில் வருகின்றதோ அப்பொழுதுதான் இவருக்கு ஜகாத்து வாஜிப். ஒரு வீடு இருக்குதுங்க, வீடு 10 லட்சம் ரூபாய் வரும். வீடாக இருக்கும் பொழுது இவருக்கு ஜகாத்து வாஜிப் இல்லை, கடமை இல்லை. அந்த வீட்டை விற்பனை செய்து விட்டார், 10 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டார். ஆனா விற்ற பணம் இன்னும் வந்து சேரவில்லை. பணம் வந்து சேராத வரைக்கும் இவருக்கு ஜகாத்து கடமை இல்லை. எப்பொழுது பணம் வந்து இவரிடத்தில் சேர்ந்து விடுகின்றதோ அப்பொழுது ஜகாத்து கடமையாகும். இதுக்கு பேர் தைன முத்தவசித் என்பதாக சொல்லப்படும். இன்னொரு கடன் தைன லைஃப், பலவீனமான கடன் அப்படின்னு சொல்லப்படும். அது ஒரு மனிதருக்கு கடன் கொடுத்திருக்கின்றார், அதுக்கு சாட்சி எல்லாம் கிடையாது, நம்பிக்கை மேல கொடுத்தாரு, ஆனா அந்த ஆள் கொடுக்கவே இல்லை. கடனை வாங்கி 5 வருஷம் ஆச்சு, இன்னும் கொடுக்கவே இல்லை. இப்ப அந்த கடன் வரும் என்ற நம்பிக்கை இவருக்கு கிடையாது, அதிகபட்சமான நம்பிக்கை வரும் என்று கிடையாது. அது ரொம்ப நாள் ஆகி போச்சு. இப்பொழுது அப்படிப்பட்ட கடன், அந்த கடன் இருக்கு, அதுக்கு பேர் தைன லைஃப். அவர் கொடுத்தால் எப்பொழுது கொடுக்கின்றாரோ அந்த காலத்தில் அது அந்த பொருளுக்கு இவருக்கு ஜகாத்து வாஜிபாகும். எப்பொழுது கொடுக்கின்றாரோ அந்த நேரத்தில் தான் ஜகாத். அது வரைக்கும் இது அவருடைய பொருள் அல்ல, ஏன்னா ஆதாரம் இல்லை, சாட்சி இல்லை, அவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையும் இல்லை. கொடுத்து விட்டால் கொடுத்த பிறகு ஜகாத்து வாஜிபாகும் அந்த பொருளின் மீது, இல்லாவிட்டால் ஜகாத்து வாஜிப் இல்லை. அதே போன்றுதான் ஒரு கணவன் மனைவிக்கு மகருடைய தொகை தர வேண்டும். மகர், ஏன்னா மகர்ங்கிறது உடனடியாக கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று, ஆனால் உடனடியாக கொடுக்கவில்லை. மகர் தொகையை வைத்து கணவன் நிக்காஹ் செய்திருக்கின்றான், ஆனால் கணவன் இன்னும் அந்த மகர் தொகையை தரவில்லை. இப்பொழுது மகர் என்பது ஒரு கணிசமான தொகையாக இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு 50,000 ரூபாய் மகர் வச்சு கல்யாணம் பண்ணியிருக்கார். இப்ப மனைவிக்கு அந்த பொருள் கொடுக்கப்பட வேண்டியது. மனைவியுடைய சொத்து ஒரு 50,000 ரூபாய் கணவனிடத்தில் இருக்கின்றது, மகர் தொகையாக இருக்கின்றது. கணவன் கொடுத்தால் இப்பொழுது ஜகாத்து வாஜிப். கொடுக்கின்ற வரைக்கும் இந்த பெண் மீது ஜகாத், அந்த பொருளுக்கு ஜகாத் வாஜிப் கிடையாது.
மகர் தொகை ஒரு 50,000 ரூபாய் கணவன் கொடுக்க வேண்டும். ஆனா என்ன கொடுக்கல. கொடுத்தா தான் ஜகாத் வாஜிப். எப்ப கொடுக்கிறாரோ அப்பதான். இது தைனல்லாஹி, பலவீனமான கடன் என்பதாக இதற்கு பெயர் சொல்லப்படும். அதே போன்றுதான் தொழிலாளர்கள், அரசாங்க ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய நாட்டில் பிராவிடன்ட் ஃபண்ட் என்பதாக ஒரு தொகையை ஒதுக்கி வைக்கின்றார்களே. ஒரு அரசாங்க ஊழியராக இருக்கக்கூடியவருக்கு பிராவிடன்ட் ஃபண்ட் என்பதாக ஒரு தொகையை அரசாங்கத்திலே அதை பிடித்தம் செய்து கொள்ளுகின்றார்கள். இவர் எப்போது பணியிலிருந்து ஓய்வு பெறுகின்றாரோ அந்த நேரத்தில் அந்த தொகை தரப்படுகின்றது, அல்லது வேறு ஏதாவது இக்கட்டான நேரத்தில் அந்த தொகை தரப்படுகின்றது. இந்த பிராவிடன்ட் ஃபண்ட் என்பதும் கூட தைன லைஃப் என்பதிலே சேர்ந்தது என்பதாக கணக்கிடுகின்றார்கள். ஆனா இப்ப அரசாங்கத்தினுடைய முறைப்படிக்கு வெளிநாடுகளிலே தனியார் நிறுவனங்களிலும் கூட இந்த பிராவிடன்ட் ஃபண்ட் என்பது பிடித்தம் செய்யப்படுகின்றது. அவர்களுக்கு ஒரு பெரும் தொகையாகிறது அவர்கள் பணியில் இருந்து விடுபடக்கூடிய நேரத்திலே கிடைத்து விடுகின்றது. இது உறுதியாக கிடைக்கின்றது என்ற நம்பிக்கை முழுமையாக இருந்தால் அது உறுதியான கடனிலே சேரும். அல்லது அரசாங்கத்திலே இப்படி ஒரு நிலை இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். அந்த பிராவிடன்ட் ஃபண்ட்ல 2 விதமான நிலை வரும். உறுதியான கடனாகவும் ஆகலாம், பலவீனமான கடனாகவும் அது மாறலாம். உறுதியான கடன் என்பது இந்த 2 நிலைகளும் அரசாங்கத்தை பொறுத்து உள்ளது. ஒரு அரசாங்கத்திலே இப்படி சட்டம் இருக்கின்றது. பிராவிடன்ட் ஃபண்ட் என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு தொகை ஒதுக்கப்படுகின்றது. ஆனால் அது ஏதாவது இந்த நாட்டுக்கு ஆபத்தான நிலை ஏற்படக்கூடிய நேரத்திலே இந்த பிராவிடன்ட் ஃபண்ட் என்பதை உரியவருக்கு தரப்பட மாட்டாது. அது போர் நிதிக்காக வேண்டி சேர்க்கப்படும், அரசாங்கத்தினுடைய வேறு காரியங்களுக்கு உபயோகப்படுத்தப்படும் என்ற நிலை அரசாங்கத்தினுடைய உத்தரவாக இருந்தால் அப்பொழுது அது பலவீனமான கடனை சேர்ந்தது. எப்ப வருதோ அப்பதான் கொடுக்கணும், ஏன்னா அது உறுதி கிடையாது. ஆனால் ஒரு அரசாங்கத்தில் இப்படி இருக்கின்றது. நிச்சயமாக அந்த பிராவிடன்ட் ஃபண்ட் என்பது அந்த மனிதரை சார்ந்ததுதான், அது அரசாங்கத்தை எந்த வகையிலும் சாராது. எந்த நிலை ஏற்பட்டாலும் அரசாங்கம் அந்த பொருளை எடுத்துக் கொள்ளாது என்ற நிலை இருந்தால் அப்பொழுது உறுதியான கடன் என்பதிலே சேரும். அந்த பொருளுக்கும் சேர்த்து இவர் ஜகாத்து கொடுக்க வேண்டும். ஏன்னா இவருடைய பொருள் தான் அது, அரசாங்கத்தின் மூலமாக அது பாதுகாத்து வைக்கப்பட்டு இருக்கின்றது. இப்ப கடன் என்பதிலே இப்படிப்பட்ட நிலைகள், இப்படி ஏராளமான விளக்கங்கள் அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றன. சந்தேகம் வரக்கூடியவர்கள் அந்த முறையை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இப்போது ஜகாத் என்ற இந்த அமைப்பு இருக்கின்றது. இது மனிதனுடைய இங்க என்ன எனக்கு தலைப்பு என்னன்னு கேட்டா, வறுமை ஒழிப்பிற்கு ஜகாத்தின் பங்கு. ஜகாத்து எந்த அளவுக்கு வறுமை ஒழிப்புக்கு பயன்படுகின்றது அப்படின்னு. இந்த ஜகாத்து யாருக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தையும் அல்லாஹ் தஆலாவே குர்ஆனின் மூலமாக சொல்லித் தருகின்றான். ஜகாத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஒரு சட்டம், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பது இன்னொரு சட்டம். எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்து விடுவதல்ல, எல்லா காரியங்களுக்கும் ஜகாத்துடைய பொருளை கொடுத்து விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீனி வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வஃபிர் ரிகாபி வல் காரிமீன வஃபீ ஸபீலில்லாஹ் வப்னிஸ் ஸபீல் ஃபரீலத்தம் மினல்லாஹ் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றான். ஒரு 8 கூட்டத்தாரை குறிப்பிடுகின்றான். அதிலே முதலாவதாக இந்த ஜகாத் என்பது ஃபகீர்களுக்கும் மிஸ்கீன்களுக்கும் உரியது என்பதாக முதலாவதாக சொல்லுகின்றான். ஃபகீர் என்று ஒரு சாரார், மிஸ்கீன் என்று மற்றொரு சாரார். ஃபகீர் என்றால் யார், மிஸ்கீன் என்றால் யார் என்பதற்கு தனித்தனி விளக்கங்கள் நிறைய இருக்கின்றன. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபகீர் என்று சொன்னால் இந்த நிசாப் என்று சொன்னோமே ஜகாத்துடைய மினிமம் தொகை, குறைந்தபட்ச தொகை, அதை விட குறைவாக உள்ளவர். இப்ப 4000 ரூபாய் கணக்கு சொல்றோம், 612 கிராம் வெள்ளி என்பதாக சொன்னோம். அதை விட குறைவாக ஒரு இடத்தில் பொருள் இருக்கின்றது. ஒரு 1000 ரூபாய் இருக்குது, 500 ரூபாய் இருக்குது, 2000 ரூபாய் இருக்குது, இவருக்கு பேர் ஃபகீர். மிஸ்கீன் என்று சொன்னால் அன்றைக்கு சம்பாதித்து சாப்பிடக்கூடியவர், அவரிடத்தில் பொருள் எதுவுமே கையில் இருப்பதில்லை, அன்னைக்கு சம்பாதிப்பார் சாப்பிடுவார், அவ்வளவுதான், இவருக்கு பேர் மிஸ்கீன். இது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி விளக்கம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இதுக்கு மாத்தமா சொல்றாங்க. இப்ப ஃபகீருக்கு என்ன விளக்கம் சொன்னோமோ அது மிஸ்கீனுக்கு சொல்லக்கூடிய விளக்கத்தை ஃபகீருக்கும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகின்றார்கள். ஃபகீர் என்று சொன்னால் அன்றாடம் சம்பாதித்து சாப்பிடக்கூடிய மனிதர். மிஸ்கீன் என்று சொன்னால் குறைந்தபட்ச பொருள் இருக்கின்றதே, நிசாப் இருக்கிறது, அதை விட குறைவாக பொருள் உள்ள மனிதர். எப்படியா ஜகாத்து கொடுப்பதற்கு பொருள் இல்லாத மனிதர் அவர், அந்த அளவுக்கு பொருள் கிடையாது. இவருக்கு பேர் தான் ஃபகீர் மிஸ்கீன் என்பதாக சொல்லப்படும். இவங்க 2 பேர், ஃபகீர் ஒருவர், மிஸ்கீன் ஒருவர், இவருக்கு கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக வல் ஆமிலீன அலைஹா, அந்த ஜகாத்தை வசூல் செய்யக்கூடிய மனிதர்கள். ஜகாத்தை வசூல் செய்வதற்காக வேண்டி, ஜகாத்துடைய பொருளை பாதுகாப்பதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட மனிதர்களுக்கு பேர் ஆமில் என்பதாக சொல்லப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துடைய இந்த சட்டம் வந்த பின்னாலே சில மனிதர்களை நியமனம் செய்து, சஹாபாக்களை நியமனம் செய்து
ஒவ்வொரு வீடாக சென்று அவரிடத்தில் எவ்வளவு சொத்துக்கள் இருக்கின்றன. இந்த சொத்து கணக்கெடுப்பு இருக்குது பாருங்க. இப்ப அரசாங்கத்தில் செய்யறாங்க. அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் அது கட்டாயம் செய்கிறாங்க. அதிலும் குறிப்பாக ஆட்சியாளர்களாக இருந்தால், அமைச்சர்களாக இருந்தால் அவர்களுடைய பொருள்கள் மதிப்பிடப்படுகின்றன. எவ்வளவு சொத்து இருக்குது அப்படின்ட்டு. அது ஊழல் செய்யறது வேற வகை. ஆனா அரசாங்கத்துடைய சட்டம் எப்படி இருக்கின்றது? அமைச்சராக வரக்கூடியவர் அவருடைய சொத்து கணக்கு கொடுக்க வேண்டும். அதே போன்று ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் அவருடைய சொத்து கணக்கு கொடுக்கப்பட வேண்டும் அரசாங்கத்துக்கு. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை ஏற்படுத்தி வைத்தார்கள். இந்த முறை ஏற்படுத்தப்பட்டது இப்பொழுது அரசாங்கத்தின் மூலமாக அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி அந்த சட்டத்தை ஏற்படுத்தி தந்தார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் சென்று எவ்வளவு சொத்து இருக்கின்றது, எவ்வளவு நிலங்கள் இருக்கின்றன, எவ்வளவு கால்நடைகள் இருக்கின்றன என்பதை கணக்கெடுத்து அந்த வீட்டிலே அவர்கள் வசூல் செய்வார்கள். இப்படி வசூல் செய்யக்கூடிய மனிதர் இருக்கின்றாரே அவருக்கு பெயர் ஆமில் என்பதாக சொல்லப்படும். இந்த வசூல் செய்வதற்காக செல்லக்கூடிய மனிதர்களுக்கும் இந்த ஜக்காத்துடைய பொருளில் இருந்து ஊதியம் கொடுக்கலாம். ஜக்காத்துடைய பொருளை அவருக்கும் கொடுக்கலாம். அடுத்ததாக வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் திடீர்னு புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர்களுக்கு பலவிதமான சிரமங்கள் ஏற்படும். அதன் காரணமாக இந்த ஜக்காத்துடைய பொருளை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை இந்த இஸ்லாத்தில் நிலை பெறச் செய்வது. ஒவ்வொன்றுக்கும் நீண்ட விளக்கங்கள் இருக்கின்றன. சுருக்கமாக இந்த யாரு ஜக்காத்து பெற தகுதியானவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வஃபிர் ரிகாப், அடிமைகளை உரிமை விடக்கூடிய விஷயத்திலும் ஜக்காத்து கொடுக்கப்படலாம். ஜக்காத்துடைய தொகையை கொடுக்கலாம். இந்த அடிமைகள் அப்படிங்கிறது இப்ப இந்த உலகத்தில் யாரும் அடிமைகள் என்பது கிடையாது. இஸ்லாத்திலே ஷரியத்தினுடைய முறைப்படிக்கு அடிமை என்பதாக நாம் யாரை சொல்லுகின்றோமோ, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலே சொல்லித் தருகின்றார்கள். அடிமைகள் என்பதாக நாம் கருதுகின்றோமோ சொல்லுகின்றோமோ அந்த அடிமைகள் யாருமே கிடையாது. ஏன்னா அடிமை என்பவர் இஸ்லாத்திலே போர்க்களத்திலே கைதியாக்கப்பட்டு ஜிஹாத் என்ற போர் நடைபெற வேண்டும். ஜிஹாத் என்று இஸ்லாத்திலே ஒன்று உண்டு. அது இந்த தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி, தீனை மேலோங்க செய்வதற்காக வேண்டி, எதிரிகளிடத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி புரியப்படக்கூடிய போருக்கு பெயர் ஜிஹாத் என்பதாக சொல்லப்படும். மற்றவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியிலே அப்படிப்பட்ட போர் நடைபெற்று அந்த போரிலே கைதிகளாக பிடிக்கப்பட்ட எதிரிகள் இருக்கின்றார்கள், அவர்கள் அடிமைகள் என்பதாக கருதப்படுவார்கள். அப்படிப்பட்ட நிலை, அடிமைத்தனம் என்பது இப்பொழுது அறவே கிடையாது. அடிமைகள் என்பவர்கள் யாரும் கிடையாது. அதனால இந்த அடிமைகளுடைய விஷயத்திலே ஜகாத்துடைய பொருளை செலவு செய்வது என்பது இப்பொழுது கிடையாது. அடுத்ததாக வல் காரிமீன், கடனாளிகள், கடன் பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கடனாளிகளுக்கும் ஜகாத்துடைய பொருளில் இருந்து கொடுக்கலாம். அவரிடத்தில் பொருள் இருக்கின்றது, ஆனால் கடன் சுமை அதிகமாக இருக்கின்றது அவருக்கு. அப்படிப்பட்ட அந்த கடனாளிகளுக்கு கடனை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, தீர்த்து வைப்பதற்காக வேண்டி ஜகாத்துடைய பொருளில் இருந்து வழங்குவது. வஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஈடுபட்டு இருக்கக்கூடியவர். அல்லாஹ்வுடைய பாதையிலே ஈடுபட்டு இருக்கக்கூடியவர் என்பது முதலாவது சொல்லப்பட்டபடி ஜிஹாத், போரிலே ஈடுபட்டு இருக்கக்கூடியவருக்கு பேர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஈடுபட்டு இருப்பவர். அந்த அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்கக்கூடியவர், ஈடுபட்டு இருக்கக்கூடியவர் என்ற வரிசையிலே மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர், கற்றுக் கொடுக்கக்கூடியவர், கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆலிம், கற்றுக் கொள்ளக்கூடிய மாணவர், இந்த இரு சாரார்களும் அதிலே சேர்க்கப்படுகின்றார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே என்று சொல்லப்படும் பொழுது ஒருவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டு செல்லுகின்றார். அவருக்கு அந்த ஹஜ்ஜுக்கு போதுமான குறைந்தபட்ச பொருள் அவரிடத்தில் இருக்கின்றது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பொருள் அவரிடத்தில் இருந்தால் கொஞ்சம் தாராளமாக அவர் செலவு செய்ய முடியும் ஹஜ்ஜுக்காக வேண்டி என்று இருந்தால் அவருக்காக வேண்டியும் இந்த பொருளை, ஜகாத்துடைய பொருளை கொடுக்கலாம். எட்டாவதாக வபினி சபீல், வழிப்போக்கராக இருக்கக்கூடியவர். பேரூரில் இருந்து இங்கே வந்திருக்கின்றார். அவர் வந்த இடத்திலே அவரிடத்திலிருந்து பொருள் சரியாகிவிட்டது, அல்லது பொருளாதாரத்திலே சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஊருக்கு போய் சேர்வதற்குரிய வழிவகைகள் அவரிடத்தில் இல்லை என்று சொன்னால் இந்த ஜகாத்துடைய பொருள் இருந்து அவருக்கு கொடுக்கலாம். சரி, இங்க 8 கூட்டத்தார், விளக்கங்கள் நிறைய சொல்ல வேண்டியதற்கு நேரம் இல்லாது. இந்த 8 கூட்டத்தார்களிலே அந்த முதல்ல சொல்லப்பட்டபடி அடிமைகளுக்காக வேண்டி செலவு செய்தல், ஜகாத்து பொருளை கொடுத்தல் என்பது இப்பொழுது கிடையாது, அதை விட்டுடும். அதே மாதிரி சில உலமாக்கள், ஃபுகஹாக்களுடைய அபிப்பிராயப்படி வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களும் இப்பொழுது கிடையாது. ஏனென்று சொன்னால் ஆரம்ப காலகட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மிகப்பெரிய சிரமப்பட்டார்கள். அவர்களுக்கு இப்படி பைத்துல் மால் என்ற இந்த ஜகாத்துடைய நிதியில், பைத்துல் மாலில் சேர்க்கப்பட்ட அந்த ஜகாத்துடைய நிதியில் இருந்து
பொருள் கொடுத்து அவர்களை இஸ்லாத்திலே நிலைத்திருக்க செய்யாவிட்டால் இஸ்லாத்தை விட்டு அவர்கள் சென்று விடுவார்கள், இஸ்லாம் என்பது இல்லாமல் ஆகிவிடும் என்ற ஒரு சூழ்நிலை, கட்டாயமான நிலை, நிர்பந்தமான நிலை இருந்தது. அந்த நேரத்திலே இந்த ஜகாத்துடைய பொருளை அவர்களுக்கு கொடுக்கலாம் என்ற சட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்தான். ஆனால் இஸ்லாம் இப்பொழுது வளர்ந்து வாங்கிவிட்டது, உலகம் முழுவதும் அது பரவி விட்டது. ஆகவே இப்பொழுது அந்த சட்டமாகிறது நிரந்தரமாக இருக்கக்கூடியது அல்ல. எனவே அப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் இப்பொழுது கொடுப்பது கட்டாயம் என்பது கிடையாது என்பதாக ஃபுகாஹாக்கள் தீர்ப்பளித்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த 2 சாரார்களை நாம் நீக்கிவிட்டால் மீதி 6 பேர் வருகின்றார்கள். இதில் இந்த 6 பேர்களிலே ஜகாத்தை பெறுவதற்கு ஜகாத்துடைய தொகை மினிமம் நிசாப் என்பதாக சொன்னோமே, அதை விட குறைந்த அளவு பொருள் இருக்க வேண்டும். அவர் மிஸ்கீனாக ஃபகீராக இருக்கக்கூடிய நிலை இந்த 6 நபர்களிலே 5 நபர்களிடத்தில் இருக்க வேண்டும். ஒரே ஒருவர் வல் ஆமிலீன அலைஹா என்று சொன்னோமே, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினானே, அதாவது அந்த ஜகாத்துடைய பொருளை வசூல் செய்வதற்காக வேண்டி ஜகாத்துடைய பொருள் வசூல் செய்யக்கூடிய பணிகளிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த மனிதர், அவர் வசதி பெற்றவராக இருந்தாலும், அவர் ஜகாத்து கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் கூட, கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் உடையவராக இருந்தாலும் கூட, ஜகாத்துடைய பொருளில் இருந்து அவருக்கு சம்பளமாகவோ அல்லது வேறு வகை ஊதியமாகவோ அவருக்கு கொடுக்கலாம் என்பதாக சட்டம் சொல்லப்பட்டது. மற்றவர்கள் அனைவரும் ஏழ்மையாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை உண்டு அவர்களுக்கு. இப்போ வபி சபீலில்லாஹ் என்பதிலே ஒரு கருத்தை சொன்னோம். அதாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே ஈடுபட்டு இருக்கக்கூடியவர் என்பதிலே முத்தஅல்லிம், முஅல்லிம், முத்தஅல்லிம், ஆசிரியராக தீனுடைய கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடியவர், கற்றுக்கொள்ளக்கூடியவர், தீனுடைய கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடியவர், கற்றுக்கொள்ளக்கூடியவர் என்பதாக சொன்னோம். அப்படி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆலிமோ மாணவரோ அவர் ஏழ்மை நிலை உடையவராக இருக்க வேண்டும். அவர் வசதி பெற்றவராக இருக்கின்றார், ஆலிமாக இருக்கின்றார், முத்தஅல்லிமாக இருக்கின்றார், மாணவராக இருக்கின்றார் என்று சொன்னால் அவருக்கு கொடுக்க கூடாது. ஏழையாக இருப்பது நிபந்தனையாகும். ஏழையாக இல்லாவிட்டால் அவருக்கு கொடுக்க கூடாது. இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல இப்ப புதிதாக இந்த இஸ்லாத்திலே பல்வேறு குழப்பமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், இந்த ஜகாத்து பெறக்கூடியவர்களுக்கு பல்வேறு விதமான மாற்று கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். நான் ஒவ்வொரு வருஷம் சொல்றது உண்டு, ஒவ்வொரு வருஷம் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பத்திரிகைகள் இருக்கின்றன, பத்திரிகைகளும் ஃபீ சபீலில்லாஹ்ல சேர்ந்ததுதான், அல்லாஹ்வுடைய பாதையில தான் நாங்களும் பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே எங்களுடைய பத்திரிகைகளுக்கும் பத்திரிகை நடைபெறுவதற்கும் உங்களுடைய ஜகாத்துடைய பொருளை அனுப்புங்கள் என்பதாக அந்த பத்திரிகையிலே எழுதுறான். எந்த பத்திரிகையும் ஃபீ சபீலில்லாஹ்ல சேர்ந்தது கிடையாது. எந்த உலமாக்களும் எந்த ஃபுகாஹாக்களும் இந்த சட்டத்தை சொல்லி தரவில்லை. ஃபீ சபீலில்லாஹ் என்பதிலே முதல் நிலை பெறக்கூடியவர் முஜாஹித், போராளி, இரண்டாவது முஅல்லிம், மூணாவது முத்தஅல்லிம், மாணவர், ஆசிரியர், அது தீனுடைய கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும், கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். அடுத்தது நான் சொன்னபடி அதாவது ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர், அவர் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தின் காரணமாக பொருளாதாரம் குறைவாக இருக்கின்றது என்று சொன்னால் ஜகாத்துடைய பொருள் இருந்து அவருக்கு கொடுக்கலாம். இந்த சட்டத்தை நாம் தெரிந்து கொள்ள, ஏன்னா ஃபீ சபீலில்லாஹ், நாங்களும் ஃபீ சபீலில்லாஹ் தான் இருக்கிறோம், எங்களுக்கும் கொடுங்க என்று சொல்லிக் கொண்டு வரக்கூடியவர்கள் பலர் இருக்கிறாங்க. அதை ஜாக்கிரதையாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று ஜகாத்து கொடுப்பதிலே ஜகாத்துடைய பொருளை அந்த மிஸ்கீன், ஃபகீர் என்று சொல்லப்படக்கூடிய ஏழ்மை நிலை உடையவர்களுக்கு தம்லீக், உரிமையாக்க வேண்டும், பொருளை உரிமையாக்க வேண்டும். இவரிடத்தில் வைத்துக் கொண்டு அந்த பொருளை அவருக்கு கொடுப்பதாக நியத்து செய்தால், அல்லது அவரிடத்தில் இருக்கக்கூடிய கடனுக்காக வேண்டி வசூல் செய்து கொண்டேன் என்று நியத்து செய்தால் செல்லாது. உதாரணமாக நம்மள்ட்ட ஒருத்தர் கடன் வாங்கியிருக்கார், ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கார். அவர் உண்மையிலே ஏழை, ஜகாத் வாங்குறதுக்கு தகுதியானவர். இந்த 1000 ரூபாய் இவருக்கு வர வேண்டி இருக்கின்ற காரணத்தால் இவர் என்ன செய்யறாரு, அவருக்கு ஜகாத்து கொடுக்கிறதாக நியத்து செஞ்சு இவரே வச்சுக்கிறாரு காசு. அவர்கிட்ட சொல்றாரு, நீ 1000 ரூபாய் எனக்கு தரணும், அதனால அந்த ஜகாத்துடைய பொருளை நான் கழிச்சுக்கிறேன், உனக்கு ஜகாத்து கொடுத்ததாக நான் நியத்து செய்து கொள்ள, நீ வாங்கிட்டதாக நீ செஞ்சுக்கொள் அப்படின்னு சொன்னா அது செல்லாது. இப்ப 1000 ரூபாய் அவர் கொடுக்க வேண்டும். இவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, இந்த 1000 ரூபாயை ஒரு தந்திரம், ஒரு அவர் அந்த கடனிலிருந்து அவர் விடுபடுவதற்காக வேண்டியும் இவர் ஜகாத்துடைய பொருளை அவருக்கு கொடுக்கலாம் என்ற நிலை ஏற்படுவது, கொடுத்தார் என்ற நிலை ஏற்படுவதற்காக வேண்டியும் ஒரு தந்திரம் இப்படி செய்யலாம். 1000 ரூபாய் என்ன பண்ண அவர்கிட்ட கொடுத்து, 1000 ரூபாய் அவர்கிட்ட கொடுக்கணும். கொடுத்து, இது ஜகாத்துடைய பொருள் உனக்கு கொடுத்துட்டேன், நீ கொடுக்க வேண்டிய அந்த 1000 ரூபாய் கடனை எனக்கு தந்துரு என்று சொல்லி உடனே வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆனா இப்ப அப்படி கொடுத்தா கொடுப்பாங்களா திருப்பி? அப்படின்னா கொடுக்க மாட்டான் நிச்சயமா. 1000 ரூபாய் கொடுக்குறேன், நீ வாங்கிட்டு திருப்பி எனக்கு தர்ற மாதிரி தந்துருப்பா அப்படின்னு சொன்னா கொடுப்பானா? திருப்பி கொடுக்கவே மாட்டான். போயிட்டு வாங்க ஆஜார் அப்படின்ட்டு போயிடுவாங்க பாட்டுக்கு. அதனால இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா, அதுக்கு ஒரு முறையை உலமாக்கள் சொல்லி தருகின்றார்கள். என்ன செய்யணும் கேட்டா, 1000 ரூபாய் அவன் தரணும், நமக்கு கடன் தரணும்.
இவர் என்ன பண்ண, ஒரு 1200 ரூபாயா கொடுக்கணும் அல்லது 1100 ரூபாயை கொடுத்தணும். தம்பி இந்தாப்பா உனக்கு ஜக்காத்துடைய காசை நான் கொடுக்கறேன், 1100 ரூபாய் வச்சுக்க, நீ கொடுக்கக்கூடிய ஒரு 1000 ரூபாய் எனக்கு தந்து உனக்கு 100 ரூபாய் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்க வேண்டியது. இது ஒரு தந்திரம். இப்ப அதான் எதுக்கு சொல்றா, அந்த பொருளை உரிமையாக்க வேண்டும், தம்லீக் என்பதாக சொல்லப்படும். இவர் தானே வச்சுக்கிட்டு நீ கொடுக்க வேண்டிய கடனுக்கு நான் அந்த ஜக்காத்துடைய பொருள் நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு பாக்கெட்ல போட்டுக்கிட்டா செல்லாது. அதே போல இந்த மதரசாக்களுக்காக வேண்டி ஜக்காத்துடைய பொருளை கேட்டு வர்றாங்க, கொடுக்கறாங்க பல பேர். மதரசாக்களுக்கு ஜக்காத்துடைய பொருள் கொடுக்கப்படுது. ஆனா கொடுக்கும் பொழுது அவர்களிடத்தில் கேட்டு கொடுக்க வேண்டும். வாங்கக்கூடியவர்களும் அதை விவரம் சொல்லி வாங்க வேண்டும். அந்த மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பொருளை அவர்களுக்கு நான் உரிமையாக்குகின்றோம், அவர்களுக்கு தேவைப்பட்ட உடை, உணவு, புத்தகங்கள் மற்றும் தேவைப்பட்ட பொருள்களை இந்த பொருளில் இருந்து, இந்த ஜக்காத்துடைய பொருளில் இருந்து வாங்கி அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றோம், அவர்களுக்கு உரிமையாக்கி விடுகின்றோம் என்ற நிலை இருந்தால் அந்த ஜக்காத்துடைய பொருளை கொடுக்கலாம். இல்லாவிட்டால் கொடுக்க கூடாது. ஏன்னா வாங்கிட்டு போறவரு ஆசிரியர்களுடைய சம்பளத்திற்காக வேண்டியோ, மதரசாவுடைய பராமரிப்பு செலவுக்காக வேண்டியோ, அல்லது வேறு ஏதேனும் கட்டட செலவுக்காக வேண்டியோ செலவழித்தால் அது செல்லுபடியாகாது. அதனால ஜக்காத்துடைய பொருளை அந்த ஏழை மாணவர்கள் ஏழை மாணவர்களா இருக்கணும். ஒரு மதரசால படிக்கக்கூடிய எல்லாருமே ஏழை மாணவர்களாக இருப்பது இல்லை. ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதி பெற்ற மாணவர்களும் இருக்கிறாங்க, குடும்பத்தார்ல தகுதி பெற்றவர்களும் இருக்கிறாங்க. அதனால இந்த ஜக்காத்துடைய பொருளை உபயோகிப்பதில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆக மதரசாக்களுக்கு ஜக்காத்துடைய பொருளை கொடுப்பதானால் தெரிந்து, நன்றாக புரிந்து, கேட்டு, விவரம் கேட்டு அதற்கு பிறகு அதனை கொடுக்க வேண்டும் என்பதையும் நான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த ரமலான், புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் நிறைய மதரசாவுடைய சந்தாக்களுக்காக வேண்டி, வசூலுக்காக வேண்டி வருகின்றார்கள். அந்த நேரத்தில் ஜக்காத்துடைய பொருளை கொடுக்கும்போது இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனா ஜக்காத்துடைய பொருளை கட்டட நிதிக்காக வேண்டி கொடுக்கவே கூடாது, செல்லுபடியாகாது. மஸ்ஜிதுகளுக்காக வேண்டி அல்லது வேறு பராமரிப்பு செலவுகளுக்காக வேண்டி, வேறு ஏதேனும் ஒரு தேவைக்காக வேண்டி வருகின்றார், ஒரு கட்டடத்துக்காக வேண்டியோ, பராமரிப்புக்காக வேண்டியோ, வேறு ஏதேனும் ஒரு காரணத்திற்காக வேண்டியோ வருகின்றார் என்று சொன்னால் கட்டடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வேண்டி ஜக்காத்துடைய பொருளை கொடுப்பது செல்லுபடியாகாது. சில பேர் இந்த ஒவ்வொரு மஸ்ஜிதிலே நம்ம பார்க்கிறோம், ஜும்மா நாள்ல மற்ற நாள்கள்ல வசூல் செய்யறாங்க, துண்டு ஏந்தி வசூல் செய்யறாங்க. வெளியே போறவங்க ஜக்காத்துடைய பொருளை தாராளமான துண்டுல போட்டு போயிடுறாங்க, மஸ்ஜிதுக்கு வசூல் செய்யறாங்க. ஆனா அதுலயே இந்த ஜக்காத்துடைய பொருளை அந்த மஸ்ஜிதுக்காக கொடுத்துட்டு போயிடுறாங்க. அது கேட்கறதும் கிடையாது, விவரம் தெரியறதும் இல்ல. அப்படியே கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய பல மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஜக்காத் அவர்களுக்கு நிறைவேறாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஜக்காத்துடைய பொருளை ஃபகீர், மிஸ்கீன், ஏழ்மை உடைய மனிதர்களுக்கு மட்டும் உரிமையாக்கி வைக்க வேண்டும், அவர்களுக்கு அதனை சொந்தமாக்கி வைக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். இப்படி ஏராளமான விளக்கங்கள் இருக்கின்றன. அந்தந்த நேரத்திலே உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் வருகின்றனவோ அந்த சந்தேகத்தை கேட்டு நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இங்க நிறைய சீட்டு வந்துருச்சு. இறைவனால் விதிக்கப்பட்ட ஜக்காத்தில் கூட மதுஹப் முறையை காட்டி சலுகை என்பது உண்டா? சலுகை என்பது முறையா? ஹனபி மதுஹபை சார்ந்தவர்கள் மட்டும் ஏன் அணிகலன்களுக்கு ஜக்காத்து வழங்க வேண்டும், ஷாஃபியாக்களுக்கு மட்டும் சலுகை? இது ஹதீஸ்ல இருக்குது. ஹதீஸ்ல பொதுவா தங்க நகைகளுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது. அதை ஆய்வு செய்யக்கூடிய உலமாக்கள், இமாம்கள் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய ஆய்வுல, அவருடைய இஜ்திஹாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆய்வின் காரணமாக அதுக்கு போட்டிருக்கக்கூடிய நகைகளுக்கு உண்டா இல்லையா அப்படிங்கிற பிரச்சனை வரும் பொழுது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஆய்வின்படி போட்டிருக்கக்கூடிய, வழக்கமாக போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத் தேவையில்லை. அது ஏன்னு கேட்டா அது அவர்கள் வழக்கமாக ஆபரணமாக அவர்கள் அலங்காரத்திற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அதற்கு ஜக்காத்து கிடையாது என்பதாக சொல்லுகின்றார்கள். இது இஜ்திஹாத் என்ற நிலையை சேர்ந்தது. அது அதனால அவர்களுடைய இஜ்திஹாதுடைய ஆய்விலே என்ன சட்டம் அவர்கள் வகுத்து சொல்லி இருக்கின்றார்களோ அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றது. அதுல போய் பிரச்சனை பண்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அதனால ஷாஃபி, ஹனபி என்ற மதுஹபினுடைய முறைப்படிக்கு எப்படி அதுக்கு விளக்கப்பட்டிருக்கோ அந்த விளக்கப்படி நாம் செயல்பட வேண்டுமே தவிர நம்ம போய் அதுல குறுக்கிட்டு இந்த முறை சரியில்லை, அந்த முறை சரியில்லைன்னு சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. இது முன்னால் நான் நம்ம நிறைய பிரச்சனை செய்யப்பட்டு இருக்கின்றது. மதுஹப் யாரு கூடாதுன்னு சொல்றாங்களோ அவங்க தான் இந்த பிரச்சனை பண்ணணும். மதுஹப் தேவையில்லை, இமாம்கள் தேவையில்லை. இப்ப ஒரு புது கொள்கை இருக்குது பாருங்க, அந்த புது கொள்கையின் படிக்க அங்க போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க தான் இங்க பிரச்சனை பண்ணுமே தவிர மற்றவர்கள் இந்த பிரச்சனைக்கே வரக்கூடாது. அந்தந்த மதுஹபை சேர்ந்த இமாம்கள் என்ன சட்டங்களை சொல்லி இருக்கிறார்கள், சட்டங்களை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். நம்மளால சொல்லியிருக்கிறேன், பல தடவை சொல்லப்பட்டிருக்குது, நீங்க கேட்டும் இருப்பீங்க. அதை ஷரியாத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இமாம்களை பின்பற்றியாகும், மதுஹப் பின்பற்றியாகும். மதுஹபை பின்பற்றாமல் நான்
ஷரியாத்தை பின்பற்றுகின்றேன் என்று சொல்வது முடியாது. ஏன்னா ஷரியாத் என்பது 4 அமைப்புகளை கொண்டது. குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் என்று சொல்லப்படக்கூடிய 4 அமைப்புகளை கொண்டது. 4 ஒண்ணு இல்லாவிட்டால் கூட இந்த ஷரியாத் முழுமை பெறுவது முடியாது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லப்பட்ட விஷயம். அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அரசு ஊழியருக்கு விபத்து ஏற்பட்டு அதன் மூலம் சிகிச்சை செய்த பணம் வங்கியில் ரூபாய் 20,000 போல் உள்ளது. அதற்கு ஜகாத் கொடுக்க வேண்டுமா? விபத்து ஏற்பட்டு அதன் மூலம் சிகிச்சை செய்த பணமா, கிடைச்ச பணமா, என்ன சொல்றாங்க? நஷ்ட அதே கூட 20,000 ரூபாய் இருந்துச்சு ஜகாத்து கொடுக்கணும். ஏன்னா அது அவருடைய பணம் தானே. அரசாங்கத்தின் மூலமாக இவருடைய விபத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு ஜகாத்து கொடுக்கணும். ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய கடன் மற்றும் உள்ளது. இந்த பணத்தை சேர்த்தால் தான் ஜகாத்து வாஜிபாகும், இல்லை என்றால் ஜகாத்துடைய அளவு ஆகாது. இந்த சூழ்நிலையில் ஜகாத்து வாஜிபா, அதாவது வரக்கூடிய கடனை இருக்கக்கூடிய பொருளோடு சேர்ந்தா தான் ஜகாத்து வாஜிபாகும் அப்படிங்கிறாரு. அந்த வரக்கூடிய கடன் உறுதியான கடனா, நடுநிலையான கடனா, அல்லது பலவீனமான கடனா அப்படிங்கறத பார்த்து செய்யணும். உறுதியான கடன் என்பதாக இருந்தால்தான் இருக்கக்கூடிய காசோடு சேர்த்து ஜகாத்து வாஜிபாகுதா அப்படிங்கறத கவனிக்கணும். ஜகாத்து வாங்கி விற்பதற்கு உள்ள பொருள்களுக்கு உண்டு என்றார்கள். நிரந்தரமாக உற்பத்தி செய்யும் சாதனங்களின் மதிப்பை கணக்கு பார்த்து ஜகாத் கொடுக்க வேண்டுமா? என்னது? நிரந்தரமாக உற்பத்தி செய்யும் சாதனங்களின் மதிப்பை கணக்கு என்ன விளங்கல எனக்கு, அது என்னன்னு விளங்கல, நேரடியாக கேட்டுங்க. ஷரியாத் பைனான்ஸ் நடத்தி வருபவர்களிடமிருந்து முதலீடு பெற்று இருந்தால் அந்த முதலீட்டிற்கு முதலீட்டாளர் ஜகாத்து கொடுக்க வேண்டுமா, முதலீடு பெற்றவருக்கு கொடுக்க வேண்டுமா? ஷரியாத் பைனான்ஸ் நடத்தி வருபவர்களிடமிருந்து முதலீடு பெற்று இருந்தால் அது கடனா வாங்கியிருக்காருன்னு அர்த்தம்ல. கடனா வாங்கிப்பட்டா ஜகாத்து எப்படி கொடுக்கும்? கடன் இருந்தா ஜகாத், அதாவது ஜகாத் எப்ப விதியாகும் அப்படின்னு கேட்டா, கடன் இருக்கக்கூடாது. கடன் போக மீதி பொருள் இடத்துல இருக்கணும். என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்குது, எனக்கு கடன் இருக்குது கொஞ்சம், அன்றைக்கு தேவை இருக்குது. இப்ப இது ரமலான் மாசம், வீட்டுக்கு துணிமணி எடுக்கணும், சாமான்கள் மற்ற பொருள்கள்லாம் வாங்கணும். என்னுடைய தேவைக்கு போக, கடன்கள் போக மீதி இருக்கக்கூடிய பொருளுக்கு தான் ஜகாத்து கொடுக்கணும். இப்ப முதலீட்டு ஷரியத் பைனான்ஸ் இருந்து கடனை வாங்கி இருக்கிறார் இவர், அதனால அந்த பொருளுக்கு இது கிடையாது. ஏன்னா இவர் வாங்கினது கடனா வாங்கியிருக்காரு, இவர் மீது கடன் சுமை இருக்கின்றது. கடன் இருக்கும்போது ஜகாத்து வாஜிப் கிடையாது இவருக்கு. சம்பளம் வாங்கினால் அதற்கு ஜகாத்து கொடுக்கலாமா? எது வாங்கினாலும் சரி, சம்பளம் வாங்கினாலும் சரி, கிம்பளம் வாங்கினாலும் சரி, அது அந்த நிசாபுடைய அளவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஜகாத்து கொடுக்க வேண்டும். நான் ஒண்ணு ஞாபகம் வச்சு, கிம்பளம் சொன்னோம்னா அதுக்கு அப்படிலாம் சொல்லிவிட்டாங்க அப்படின்ட்டு அதுக்கு சேர்த்து ஜகாத்து கொடுக்க. பொருள் ஹலாலா இருக்கணும். ஹலாலான பொருளில் இருந்து ஜகாத்தோ சதகாவோ கொடுத்தா தான் செல்லுபடியாகும். அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னல்லாஹ தய்யிப் லா யக்பலு இல்லா தய்யிப். அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவன், பரிசுத்தமான பொருளை தவிர வேற எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக. எனவே ஜகாத்துடைய பொருள் கொடுக்கக்கூடிய அந்த ஜகாத்தோ சதகாவோ, ஜகாத்து கட்டாயமானது, சதகாங்கிறது உபரியானது. அது கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் ஹலாலான பொருள் இருந்து கொடுக்கணும். ஒரு ஹராமா பொருள் சம்பாதித்து எவ்வளவு எத்தனை கோடி கோடியாக பணம் கொடுத்தாலும் கூட செல்லுபடியாகாது. வெளித்தோட்டத்தில் ஜகாத்து கொடுக்கிறாரு, தர்மம் கொடுக்கிறாரு, இவர் பெரிய வள்ளல், கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லலாமே தவிர அல்லாஹ்விடத்தில் இவர் தர்மம் கொடுத்தவராக ஆக முடியாது. அதனால பணம் பொருள் ஹலாலா இருக்கணும் என்பதை ஞாபகத்தில். எல்லாத்துக்குமே அது அசலு. தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு எல்லாத்துக்குமே ஹலாலான பொருள் அசலாகும். ஹலாலான பொருள் அல்லாமல் ஜகாத்து கொடுத்தால் அது செல்லுபடி ஆகாது. அல்லாஹ்விடத்தில் அந்த நன்மையை பெற்றுக் கொள்ள முடியாது என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல ஜகாத்து கொடுக்க வேண்டிய பொருளில் இருந்து ஒரு சிறு பகுதியை கூட நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. 1 லட்சம் ரூபாய் இருக்குது, 2,500 ரூபாய் ஜகாத்து இவருக்கு வாஜிப். 40 2,500 ரூபாய் கொடுத்தாங்க. 2,500 ரூபாயில 2,499 ரூபாய் கொடுத்தா 1 ரூபாய் ஒரு வச்சுக்கிட்டாருன்னு வச்சுங்க. அப்பவும் அந்த ஜகாத்துடைய பொருளில் இருந்து ஒரு பகுதி இவருடைய பொருளை கலந்திருக்குன்னு அர்த்தம். 1 ரூபாய் கலந்திருந்தாலும் கூட இவருடைய அந்த எல்லா பொருள்களையும் அது அழித்து நாசமாக்கிவிடும். எல்லா பொருளையும் அழித்து நாசமாக்கிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மா ஹாலத்தில் ஜகாத் மாலன் கத்து இல்லா அஹ்லகத்துஹு. ஜகாத்துடைய பொருள் எந்த பொருளிலே கலந்து விடுகின்றதோ அந்த பொருளை இந்த பொருள் அழிக்காமல் விட்டு விடாது. ஜகாத்துடைய பொருள் எந்த பொருளிலே கலந்து விடுகின்றதோ அந்த பொருளை இந்த பொருள் அழிக்காமல் விட்டு விடாது. அதனால அழிவு அப்படிங்கிறது உலகத்திலேயே தெரியும், அல்லது மௌத்துக்கு பின்னால தெரியும்.
ஆகவே ஜகாத்துடைய சட்டங்கள் ஏராளமாக விரிவாக இருக்கின்றன. அதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று கேட்டு முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.